அது மட்டும் இல்ல மாமி. போதும் போதும் போதும். இல்ல மாமி, இன்னும் நிறைய இருக்கு. இருக்கட்டும், கேக்குறேன், எல்லாமே கேக்குறேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து எல்லாமே கேக்குறேன். கண்டிப்பா கேட்கணும். மங்களம், சொல்லு மங்களம். சுசி, அர்ஜுன் இனியா வந்துட்டா. அவ 2 பேர்கிட்டயும் பேசினேன். அவளுக்குள்ள எதுவும் பெருசா பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இரு, அவசரப்படாத. அர்ஜுன் கிட்ட பேசின போது வசுவ பத்தி விசாரிச்சேன். நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னான். நீ ஒண்ணு பண்ணு, அந்த வசுவையும் இங்க அனுப்பி வை. வசுவையா? வசு எதுக்கு அங்க? கண்டிப்பா வசு அனுப்பணுமா? முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். அவ இங்க வந்தாதான் அர்ஜுனுக்கு இனியாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியும். சரி மங்களம், அனுப்பி வைக்கிறேன். சரி. வசு, இனியா. ஆனந்த், ஆனந்த். சொல்லுங்கம்மா. ஆனந்த், அர்ஜுனையும் இனியாவையும் மங்கள மாமிய பாக்கறதுக்காக அரசலூருக்கு அனுப்பியிருக்கேன். நீ இப்ப என்ன பண்றனா, வசு கிட்ட போய் பிசினஸ் சம்பந்தமா சில ஃபைல்ஸ்ல அர்ஜுன் கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி அரசலூருக்கு அவளை அழைச்சிட்டு போப்பா. எதுக்குமா? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல உடனே அவளை அழைச்சிட்டு போ. சரிம்மா. அப்புறம் ஆனந்த், மங்களம் வீட்ல அர்ஜுனோட இனியா இருக்கிற விஷயம் வசுவுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா வசு அங்க வரத்துக்கு சம்மதிக்க மாட்டா. சரிம்மா. மங்களம், நீதான் எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்தணும். அனி, அனி. ஆனந்த், சொல்லுங்க ஆனந்த். அனி, நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியூர் போக வேண்டியது இருக்கு. என்ன விஷயம்? எங்க போகணும்? அரசலூர் போகணும். அங்கதானே அர்ஜுன் சார் ஏதோ பரிகார பூஜை பண்றதுக்கு போயிருக்காரு. ஆமா அண்ணி, நாமளும் அங்கதான் போறோம். எதுக்கு ஆனந்த்? ஒரு முக்கியமான ஃபைல் அண்ணன் கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கு. கம்பெனி எம்டிக்கே தெரியாத முக்கியமான விஷயமா? அது இல்ல அண்ணி, இது பார்ட்னர்ஷிப் விஷயம். போறப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அண்ணி யோசிக்காதீங்க அண்ணி, ஒரே நாள திரும்பிடலாம். சரி. சரி, ரெடி ஆயிடுங்க அண்ணி. என்ன இவ்வளவு கூட்டமா போறாங்க? ட்ரெயின் வந்திருக்குமோ? மாமி, ட்ரெயின் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு போட்டிருக்கே, நம்ம தான் லேட்டோ? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். போய் யாருன்னு பார்த்து அழிச்சுட்டு வா. சரி. என்ன ஆனந்த், யாருமே வரல? நம்மள கூட்டிட்டு போக வருவாங்க அண்ணி, வர நேரம் தான். அப்படி இல்லனா நம்மளே ஆட்டோ பிடிச்சி போயிடலாமா? இல்ல நீ வரேன்னு சொல்லிட்டாங்க, அதான் வெயிட் பண்றோம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாப்போம். நமஸ்காரம். வணக்கம். உங்க பேர் ஆனந்த் தானே? ஆமாங்க. அப்ப இவங்க வசுந்தரா. ஓஹோ, நமஸ்காரம். என் பேர் வரதக்குட்டி. நான் மாமியாத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். மாமி உங்களை கூட்டிட்டு வர சொன்னா. வாங்க போலாம். சரி. பெட்டி என்கிட்ட கொடுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். வாங்க வாங்க. மாமி, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பா போட்டுருக்கு. சாரி, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஐயோ, அதனால என்ன? பரவாயில்ல. நீங்க? நான் அச்சு மாமி, மங்கள ஆத்துல வேலை பாக்குறேன். ஓ, வணக்கம். வணக்கம். வாங்க போலாம். எப்படி வாங்க.
ஆனந்த், நல்லா இருக்குல்ல இந்த ஊரு? ஆமா மேடம். ம், கிராமம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமாமா? ஆமா மாமி. கிராமம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நான் கொஞ்ச நாள் கிராமத்துல தான் வாழ்ந்தேன். எங்க ஊர் இருக்கே தனி அழகு. எப்பவுமே அழக ரசிக்கிறதுக்கு ஒரு தனி பக்குவம் வேணும். சூப்பர். அப்போ உனக்கு வரப்போற புருஷன் அழகா இருந்தா மட்டும் போதுமா? அழகுங்கிறது அது ஒவ்வொருத்தரோட பார்வையை பொறுத்தது. கஷ்டப்படுறவங்களுக்கு உழைப்பு அழகு, பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு அழகு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணோட அழகுங்கிறது அவனோட நல்ல கேரக்டர் தான். பிரமாதம். சோ நல்ல கேரக்டர் தான் உன்னை பொறுத்த வரைக்கும் அழகு, ரைட்? ஆமா மாமி. சரி, கேரக்டரை பத்தி குணத்தை பத்தி நீ சொல்றது சரி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல கூட்டு குடும்பமா இருந்தா எப்படி, உனக்கு பிடிக்குமா? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன் மாமி. எல்லாரும் கூட்டு குடும்பமா வாழ்றது பெரிய சந்தோஷம். ஒரு பொண்ணோட சந்தோஷங்கிறதே நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் தான். நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும், பிரச்சனை வரப்போ மத்தவங்க கிட்ட பேசி ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது கூட்டு குடும்பத்துல மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி வாழ்ற உறவுகள் கிட்ட நிறைய உண்மை இருக்கும் மாமி. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்ங்கிறத நிரூபிச்சிட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டா வாழ்றத விட டிபெண்டா வாழ்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமி, ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டுங்களேன். ஏன், என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம். என்ன வேணுமா? அண்ணா, ஒரு 10 பேருக்கு மிக்சர் ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒரு கிலோவா தனித்தனி பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணி சரிம்மா, கொடுக்குறீங்களா? கவர் போட்டு கொடுத்துறேன். ம். அம்மா இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட மாதிரி தனித்தனியா அண்ணா, வச்சு கொடுத்து. எவ்வளோண்ணா? 1500 ரூபாமா? பேடிஎம் பண்ணட்டுமா? பண்ணிருங்கம்மா. பண்ணிட்டேன். ஓகேம்மா. பூ வாங்கிட்டு போனா வேலைக்காரங்க சந்தோஷப்படுவாங்க. அண்ணா, பக்கத்துல பூக்கடை எங்க இருக்கு? அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல போங்கம்மா. சரிண்ணா. ஓகேம்மா. ஆனந்த், இதை உள்ள வச்சிருங்க. சரி மேடம். என்னம்மா இதெல்லாம்? ஆனந்த் ட்ரெயின்ல வரப்போ மங்கள மாமிய பத்தியும் அவங்க வேலைக்காரங்க பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு தான் பூவும் ஸ்வீட்டும் வாங்கியிருக்கேன். மாமிக்கு வேற எதுவும் வாங்கணுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம். மாமி, நான் மங்கள மாமிய சொன்னேன். நான் தாமா மங்கள மாமி. அச்சு வேற அசல் வேறயா? அச்சும் அசலும் ஒண்ணுதானே. அப்புறம் எதுக்கு அச்சு மாமின்னு? சும்மா. மாமி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ அச்சு மாமி அழகு இல்லையா? அவங்களும் தான். நான் உன்கிட்ட அப்படி பொய் சொன்னதுக்கு சாரி. ஐயோ, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க பெரியவங்க. நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். சரி, போலாமா வீட்டுக்கு? டிக்கி திறந்தா இருக்கு. ஆனந்த், வீடு சூப்பரா இருக்குல்ல? அந்த காலத்து வீடு. ஃபியூச்சர்ல எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு வீடை கட்டணும். அதான் என்னோட ஆசை. அதுல என்ன இருக்கு மேடம், சீக்கிரமே கட்டிடலாம்.
வெளியே நின்னு பேசிட்டு இருக்கேளே, உள்ள வாங்கோ. ஆ ம். வாங்க மேடம். கட்டி கட்டியா இல்லாம மாவை நல்லா ஜலிங்கோ. சரிங்க மாமி. அதை இங்க குடுங்கோ. நல்ல மாவை உருட்டுங்கோ. ஆ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீ யாரு? நான் சென்னையில இருந்து மாமி வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கேன். உங்களை பத்தியெல்லாம் மாமி வர வழியில சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஸ்வீட்டு காரம் எல்லாம் வாங்கியிருக்கேன். என்ன உங்கள ஒருத்தியா நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. நல்ல பொண்ணா இருக்காளே. என்ன தீபாவளி போனஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறா? தேங்க்யூ. நன்றிமா. தேங்க்யூ. நீ போய் சீக்கிரமா குளிச்சிட்டு வாமா, உனக்கு நல்ல காஃபி எடுத்துட்டு வரேன். சரி. ஆ, மாமி, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்னம்மா கேளு. ஆ, எனக்கு ஃபில்டர் காஃபி கிடைக்குமா? நிச்சயமா பேஷா கும்பகோணம் ஃபில்டர் காஃபி போட்டு தரேன். நீ போய் குளிச்சிட்டு வா. Thank you. ரெடியாயிட்டு வாங்க. ஏய், நீ எப்படி இங்க வந்த? ஏன் நான் வரக்கூடாதா? நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல அத சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி அர்ஜுன் சாரை பார்க்க நான் வரல. ஆனந்தா முக்கியமான சில ஆபீஸ் வேலை இருக்கு. அர்ஜுன் சார் கிட்ட சில ஃபைல்ஸ்ல கையெழுத்து வாங்கணும். சில டீடைல்ஸ் நேர்ல சொல்லணும்னு என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. மேடமும் சேர்ந்து என்ன வற்புறுத்தி அமிச்சாங்க. நீ பாட்டுக்கு எதையும் நினைச்சிட்டு பேசாத. ஏய், சும்மா புழுகாத சரியா? உன் பேச்செல்லாம் என்ன நம்ப சொல்றியா? இங்க பாரு, நம்புனா நம்பு, நம்பலனா போயிட்டே இரு. ஆனா அதுதான் உண்மை. நீ வேணும்னா ஆனந்த் கிட்டே போய் கேளு. ஓ, புரியுது. இப்ப நல்லா புரியுது. என்ன புரியுது? அர்ஜுன் உனக்கு செட் ஆகல. இப்போ ஆனந்த புடிச்சிட்ட. ஹே, அனாவசியமா எதுவும் பேசாத. போய் வேலையை பாரு. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. இது மேடத்தோட ஃப்ரெண்டு வீடு. ஆமா ஆமா, நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும் பாரு. நாங்க எங்க போறோம்னு பாத்துக்கிட்டே இருந்துட்டு பின்னாடியே பால புடிச்சிட்டு வந்துட வேண்டியது. இனியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறணும். பின்னாடி வாழை மரம் இருக்கு, இலையெல்லாம் பறிச்சுட்டு வா போ. ஆ, சரிங்க மாமி. வசு, காஃபி ரெடியா இருக்கு, நீ குளிச்சிட்டு வாமா. இதோ வந்துடுறேன் மாமி. என்ன மாமா, ஊருகாவா? ஆமா தம்பி, ஆமா. வாசனை தூக்குது போங்க. டேய் ஆனந்த், நீ எப்படிடா இங்க? பிசினஸ் விஷயமா தானே வந்திருக்கேன். அம்மா நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய், வசுவையும் கூட்டு வந்திருக்கலாம்லடா. நீங்க கேப்பீங்கன்னு நினைச்சேன். வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நானும் கூப்பிட்டு பார்த்தேனே, வரலன்ட்டாங்க. தெரியும், அவ வரமாட்டா. என்ன வசு மாதிரி இருக்கு? இங்க எப்படி வந்தா? என்னண்ணே அங்கேயே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது? வசு பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அதான் எங்க பார்த்தாலும் வசு மாதிரியே தெரியுது. வேற ஒண்ணும் இல்ல. நீ போய் ரெஸ்ட் எடு. ஓகே, சரிண்ணே. திருப்பியும் வசு மாதிரியே தெரியுது. நமக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? போய் செக் பண்ணுவோம். எங்க போயிட்டாரு? அர்ஜுன் சார், என்ன இது? வசு,
நீயும் வந்திருக்கியா? ஆனந்த் பையன் நீ வரலன்னு சொல்லிட்டான். சரியான முட்டாள் அவன். சூப்பர் வசு. அப்போ அங்க நான் இல்லன்னு தெரிஞ்சு என்ன மிஸ் பண்ணிருக்கேன், நீயும் வந்துட்ட. சார், தேவையில்லாத கற்பனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் ஆபீஸ் விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஓவரா பேசிட்டு இருந்தா நான் இப்பவே கிளம்பி சென்னைக்கு போயிடுவேன். என்னை விட்டு போயிடுவியா நீ? வா. அர்ஜுன் சார், எங்க கூட்டிட்டு போறீங்க? உனக்கு ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். வா. ஐயோ. பசு, இவங்க தான் மங்கள மாமி. ரொம்ப டேஸ்டா ஊறுகாயும் போடுவாங்க, வலிக்காம ஊசியும் போடுவாங்க. அர்ஜுன் சார், எனக்கு இவங்கள தெரியும். நான் பார்த்து பேசிட்டு. ஓ நைஸ், வெரி நைஸ். மாமி, உங்களுக்கு வசு பத்தி தெரியுமா? எனக்கு வசுவை பத்தி எல்லாமே தெரியும். தெரியுமா? என்ன தெரியும் மாமி? வெரி நைஸ் கேர்ள், வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. ஆமா, நான் தான் சொன்னேன்ல. வெரி குட், வெரி குட். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா அவளோட ஜாதகமே எனக்கு அத்துப்படி. ஜாதகமே தெரியுமா மாமி? மாமி, அப்ப ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. வசுக்கும் எனக்கும் ஜாதகம் பொருத்தம் அப்படி மேட்ச் ஆகும். 10 பொருத்தம் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அர்ஜுன் சார், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல வசு, நான் நிஜத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். பொருத்தமா இருந்தா பொருத்தம் இருக்குதான்னு சொல்ல முடியும். ஐயோ அர்ஜுன் சார், நீங்க பாட்டுக்கு எதேதோ பேசிட்டு இருக்கீங்க. மாமி, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல மாமி. இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. போ வசு, எப்ப பார்த்தாலும் என்ன பேச விட மாட்டேங்கிற. மாமி, வசுக்கு எப்பவுமே தன்னடக்கம் ஜாஸ்தி. அவளை பத்தி யாராவது புகழ்ந்து பேசினா அவளுக்கு பிடிக்காது. ஆனா ஒன்னு சொல்றேன், உலகத்துல எத்தனை நல்ல குணங்கள் இருக்கோ அது எல்லாமே வசுகிட்டே இருக்கு. மாமி, என்ன கதை வேற மாதிரி போறது? எனக்கும் அப்படிதான் தோன்றது. பார்த்தா ஒருகை ஓசை மாதிரியே இருக்கு. இந்த பக்கம் என்னடான்னா காதல் காத்து வீசுறது, ஆனா அந்த பக்கம் அப்படியே கமுக்கமா இருக்கு. இல்ல வருது குட்டி, சில நேரத்துல பெண்கள் ஆசைகளை உள்ளுக்குள்ள வச்சுண்டு வெளியில வேற மாதிரி நடந்துப்பா. இதுவும் அப்படிதான், பலாப்பழம் மாதிரி. அப்படின்னா வெளியில முள்ளா இருந்தாலும் உள்ள இனிப்பாதான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இவளும் அர்ஜுனை விரும்புறான்னு தான் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? வெளியே பொங்கி வரணுமே. வெளியில கொண்டு வருவோம், டெஸ்ட் வச்சு பாப்போம். டெஸ்டா? என்ன டெஸ்ட்? என்னதான் வெளியில வெறுக்கிற மாதிரி காமிச்சாலும் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கே தெரியாம அவங்க கனெக்ட் ஆயிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரே மாதிரி ரிங் டோன் வச்சிருப்பாங்க. 3 பேருக்கும் போன் பண்ணுவோம், என்ன ரிங் டோன் வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம். இந்த டோனை வச்சு அந்த டோனை பிடிப்பேங்கிறேன். மாமி, நீங்க எங்கேயோ போயிட்டு. என்ன கட் பண்ணிட்டாங்க? நீ எதுக்கு இங்க வந்த? நான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நானே கொஞ்சம் லோன்லியா இருக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன அர்ஜுன், நான் வரக்கூடாதா? நீ வரக்கூடாதுன்னு சொல்லல, புரிஞ்சுக்கோ. மாமி, அந்த பொண்ணுக்கு யாரு போன் பண்றாங்க? அர்ஜுன், அர்ஜுன். செட்டே ஆகல. அர்ஜுன் மெலோடி பாட்டு, இங்க குத்து பாட்டு. நோ மேட்ச். அடுத்து வசுவை டெஸ்ட் பண்ணலாம். வா. போடுங்க.
ரிங்டோனை பாத்தியா? மாமி நீங்க சொன்ன மாதிரி இப்ப பாட்டுக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்து மனசும் கனெக்ட் ஆயிருக்கு போட்டு. மாமி நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஏரிங்டோனு அச்சோ. ஹலோ. ஏய் நீ ஏன் ரிங்டோன் வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, கேட்டனே. போன் ரிங் ஆச்சு. காத்தோடு காத்தானே கண்ணே ஊ மூச்சான அந்த ரிங்டோன் தானே வச்சிருக்க. அது ஏன் இஷ்டம் அர்ஜுன் சார். ஓ இஷ்டமா? ஏய் இப்ப என்ன, நீங்க வச்சிருக்கிற ரிங்டோனை நான் வச்சுக்க கூடாது அதானே? இதோ மாத்திடுறேன். மாத்திட்டேன். போதுமா? நான் வேற ரிங்டோன் வச்சிட்டேன். இது ஒரு பெரிய விஷயமா? என்ன மாமி இந்த ரிங் டோனை வச்சு அவ 2 பேரும் கனெக்ட் ஆயிருவான்னு பார்த்தா இப்படி பொசுக்குன்னு கட் பண்ணி விட்டு போயிட்டாளே. ரிங்டோனை கட் பண்ணிட்டா காதல் இல்லைன்னு ஆயிடுமா? அடுத்து என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ண போறேன்?